நாளைக்கு உன்னை கொன்று விடுவேன். எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளை நீ கொலை செய்யாயோ அதை போல நாளைக்கு இந்த தினத்துக்குள் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று எலியாவுக்கு யெசபேல் அங்கே மிகப்பெரிய கொலை மிரட்டலை அங்கே விடுகிறார். இந்த நேரத்தில் எலியா மிகவும் பயந்தவராக தனிமையிலே வனாந்திரத்துக்கு போகிறார். அங்கே போகிற பொழுது அங்கே யாருமே இருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சூரச்செடி இருக்கிறது. அங்கே எலியா படுத்துக் கொள்கிறார். யாருமே இல்லை, எந்த சாத்தியமும் இல்லை, அங்கே யாரும் உதவுவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. ஆனால் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் அங்கே கொடுக்க செய்கிறார். அதற்கு பிறகு நீண்ட தூரம் தேவனுடைய காரியங்களுக்கு எலியா பயணமாகிறார். இங்கேதான் ஒரு காரியம். எலியா போய்கொண்டிருந்த இடம் வனாந்திரம். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணுகிறார். அப்படி வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணுகிற பொழுது பிரியமானவர்கள், அவர் ஏற்கனவே மனது ஆத்துமா ரீதியிலே உடைந்து போயிருக்கிறார். இந்த நேரத்திலே சரீரம் மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்துல தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நிழலை கொடுப்பதற்காக அந்த வனாந்திரத்திலே ஒரு சூரச்செடியை எலியாவுக்காய் ஆயத்தம் பண்ணி இருந்தார். அதனாலேதான் எலியா அந்த சூரச்செடிக்கு கீழே போய் அவர் படுத்துறங்கினார். அதனால் அவருடைய ஜீவன் காத்து கொள்ளப்பட்டது. இது போலதான் இதை பார்க்கிற நீங்க போகிற வழி வனாந்திரமா தான் இருக்கு, பாடுகள் நிறைஞ்சதா தான் இருக்கும். ஆனா தேவன் நிச்சயமாய் எங்கே ஒரு மூலையில சூரச்செடியை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஆம், இதற்காக உங்களுக்கு நிழலாய் தருவதற்காக, உங்களுக்கு நிழலாய் இருப்பதற்காக. அதனாலதான் 121ஆம் சங்கீதம் சொல்கிறது, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆம், நீங்க போகிற பாதையிலே நிச்சயமாய் சூரச்செடிகளை ஆயத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.